மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் மீது பேசுகின்ற பொழுது தெளிவாக தமிழகத்தினுடைய நிதி நிலையை பற்றி குறிப்பிட்டேன். அப்பொழுது அதற்கு தகுந்த விளக்கம் அளிக்காமல் நேற்றைய தினம் ஒரு வலுப்பான பதிலை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது எங்கள் மீது அதிமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஐக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேற எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு. அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்காரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறது, நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும், ஒவ்வொரு மாதம் கழிய திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும், அப்படியே காலத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அவை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி இந்த வேடந்தாங்க பறவைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதாவது கடன் வாங்கலாம், அது எப்படி திருப்பி செலுத்துவீங்க? மூலதன செலவு அதிகரிக்கணும்ல.
வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும்? இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தா ரைட் சொல்லலாம், சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவா இருக்குது, வருவாய் செலவு அதிகமா இருக்குது. அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது? அதுக்கு என்ன வழி இருக்குது? எதுவுமே இல்லையே. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி சார். அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்க இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதெல்லாம் ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுலாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக நிற்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நிற்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்வதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அல்ல, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சா அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவதான் திமுக தலைவர் சொல்றாரு, எங்க கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையோடு இருந்து அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே? இன்னைக்கு அண்மையில் கூட முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார், தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்கட்சின்னு என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை. எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை. நாங்கள் பிரச்சனை சொன்னா எங்க மேல வேணும்னு பழி சுமத்துறது, அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு விளக்கு எரிகின்ற பொழுது தூண்டி விட்டா பிரகாசமாக எரியும். அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்கட்சி முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னா எங்க மீது உடனே பழி சுமத்துறது, உடனே கள்ள கூட்டணிமா, கள்ள கூட்டணி நேர்கூட்டணியே வேணும் வேணும் வேணாம் வேண்டாம், நாங்கள் நாடாளுமன்றத்தில் வேணான்னு போட்டோம், உங்க மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்க ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்க மேல ஏதாவது வழக்கு போட்டு பயந்துக்கிட்டு வெள்ளப்பொடி பிடிக்கிறீங்க, வெள்ளப்படம் பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். அண்ணா திமுக அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியிலும் வெளியே வந்துட்டோம், இன்ன வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்கள் அதுல அனுபவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. வேணும்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா, வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைக்கின்ற என்பது வாக்குகள் சிதறக்கூடாது, எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறத ஒழிய கூட்டணி சொல்றதெல்லாம் கூட்டணி சேர்ந்தவர்கள் அவர் சொல்வதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது. அந்த கட்சி கொள்கை இல்லை. கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் திமுக தலைமையில் இருக்கு. இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏங்க இது ரகசிய வாக்குங்க, இங்க போவோம் அங்க போவோம் யாரும் சொல்லக்கூடாது. தேர்தல் விதிமுறைப்படி எந்த வாக்காளையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்முடைய சட்டம் தெளிவா சொல்லுது. இவருக்கு வாக்களிச்சு அவருக்கு வெளியிலே நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அப்ப நாங்க எப்படி சொல்ல முடியும்?